ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக பலன் கொடுக்கும், சரிங்களா? அதுவும் இன்ஸ்டண்ட்டான பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும், ஓகேங்களா? அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்துட்டு அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்துட்டு அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, ஸோ அவங்க திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு இஷ்யூவில் நீங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க, சொல்யூஷனே இல்லாத ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யார் நம்ம கிளாஸை அட்டன் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இதை தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சொல்ல போகிறேன். நல்லா கவனத்தை இதில் வைங்க, ஓகேங்களா? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதை வேணும்னாலும் அடைய முடியும், ஓகேங்களா? இதில் டவுட்டே வேண்டாம். ஸோ நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை நம்ம காண்டாக்ட் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை காண்டாக்ட் பண்ணால் தான் அதில் இருக்கக்கூடிய பவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம எது நினச்சாலும் அது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு மாற்றம் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்ருக்கு. நம்மளுடைய மூளை எப்போவுமே பல்லாயிரம் விஷயங்களை யோசிச்சுட்டே தான் இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. அலசி ஆராய்ஞ்சு பல விஷயங்களை யோசிச்சுட்டே தான் இருக்கும். ஏன் இப்படி யோசிக்குது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, அப்படி யோசிச்சுட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுடைய மூளை கான்ஷியஸ் மைண்டை தூங்க வைக்கணும். நம்ம கான்ஷியஸ் இல்லாமல் போகும் பொழுது நம்மளுடைய ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் முழிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த டைமை நம்ம கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நம்மளுடைய வெளிமனம், நம்மளுடைய பாடி, ஓகேங்களா, நம்ம கான்ஷியஸில் இருக்கோம், நம்மளோட மூளை. இதை தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா இது பாட்டுக்கு ஸ்லீப்பிங் மூட்க்கு போய்டும். அப்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஈஸியாக வந்துட்டு நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. இதுக்கு நான் சொல்கிற மாதிரியாலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நல்ல உடம்ப டயர்ட் ஆக்கிட்டு தூங்குறதுக்கு பெட்டில் வாங்க, ஓகேங்களா? டயர்ட் ஆக்குறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் கூட சொல்லியிருக்கோம். ஜாகிங் போங்க, அல்லது ஜிம்முக்கு போங்க, அல்லது நல்லா உடம்பு வலிக்கிற அளவுக்கு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப உடம்ப டயர்டாக்குற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்கள் பாடி வந்துட்டு ஸ்லீப்பிங் மூடுக்கு ரெடியாக இருக்கும், எப்படா படுக்கலாம் அப்படிங்கிற அந்த மூடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த டேவை ஹாப்பி எண்டிங்காக அப்படியே முடிச்சுருங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, ஏன்னா ஒரு குழப்பத்தோடு இருக்கவே கூடாது. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிவிட்டு, ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயே சிரித்து பேசிவிட்டு வந்துடுங்க உங்கள் பெட்டுக்கு வந்துட்டு உட்காந்துக்கோங்க. காலை ரெண்டுத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சு நீட்டி உட்காருங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலுடைய நுனியை எடுத்து உங்களுடைய உள்ளங்காலை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த நகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளங்காலை குத்தணும். அப்போது உங்களுக்கு லைட்டாக ஏதோ அழுந்துற மாதிரி இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கும். காலை இப்போ எப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நகமும் நம்மளுடைய விரலும் சேர்ந்து அதை குத்தும் இல்லையா, அது போல் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, பெருவிரல், அதனுடைய நுனியை பிடிச்சி 2 விரலால் இப்படி நசுக்கி பாருங்கள். நசுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இதமான ஒரு ஃபீல் கிடைக்கும், எப்படி நமக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு ஒவ்வொரு விரலுக்கும் கொடுங்க. 2வது விரலே அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 செகண்ட் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். 3வது விரல், 4வது விரல், 5வது விரல், இந்த மாதிரி காலில் இருக்கக்கூடிய 10 விரல்களுக்குமே நீங்கள் அந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்ச்சு பை நல்லா அந்த இடம் வந்துட்டு பெயின் ஆகும். ஸோ அதை உங்கள் கைகளால் நல்லா அமுக்கி விட்டுட்டே வாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களையுமே நீங்கள்
ப்ரெஸ் பண்ணணும். உச்சந்தலை வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? காலில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க, உள்ளங்காலில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து உச்சந்தலை வரைக்கும் நீங்கள் நிற்கணும். உச்சந்தலைக்கு வரும் பொழுது உங்களுடைய ஹேரை நல்ல க்ரிப்பாக மேலே பிடிச்சி இழுத்து பாருங்கள். ஓகேங்களா? இங்கே இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வானத்தை பார்த்து படுத்துக்கோங்க. வானத்தை பார்த்து படுத்துட்டு உங்களோட கைகளை காமாக உங்களுடைய வயிற்று பகுதி மேலே வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட கவனம் முழுக்க முழுக்க நீங்கள் என்னத்தெல்லாம் டச் பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய கையுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து நடு உள்ளங்காலில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க. அப்போது எந்த மாதிரியான உணர்வு இருந்தது அதை ஃபீல் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய ஒவ்வொரு விரல், கால் விரல் நுனிகளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க இல்லையா, அதை எல்லா நுனிகளையும் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வு கிடச்சிது அதை ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலுடைய முட்டி, காலுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் எந்த இடத்துலலாம் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துலலாம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் தொடாமலேயே ஃபீல் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு இடத்துல பெயின் அப்படின்னா நம்ம தொடாமலேயே எனக்கு இந்த இடத்துல தான்ப்பா வலிக்குது, அதே இடத்துல தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் தொடாமலேயே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தொட்டிங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த உணர்வு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வை திரும்பவும் நீங்கள் தொடாமலேயே ஃபீல் பண்ணிகிட்டே வரணும். காலுடைய உள்ளங்கால், பெருவிரல், அடுத்தது அந்த சுட்டு விரல் வரைக்கும் ஒவ்வொரு விரல்களுடைய நுனியும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே முட்டிக்கால் வரீங்க, தொடை பகுதிக்கு வரீங்க, வயிற்று பகுதிக்கு வரீங்க, முதுகு தண்டு, இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொடனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தண்டு வடம் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் வரீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தொடும்போது எந்த தொடு உணர்வு எப்படி இருந்ததோ அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே நீங்கள் உச்சந்தலைக்கு மறுபடியும் வருவீங்க. உச்சந்தலையில் நீங்கள் உங்கள் முடியை க்ரிப்பாக பிடிச்சி இழுத்து பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே வரும் பொழுது இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க, கான்ஷியஸை இழந்துடுவீங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி உடம்பை டயர்ட் ஆக்கியிருக்கீங்க. ஜாகிங் போனீங்க, வெயிட்டான வேலை செஞ்சீங்க, ஏதோ பண்ணீங்க, அது தூக்கம் வர்றதுக்காக ரெடியாக இருந்தது. ரெண்டாவது, குளிச்சிங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிச்ச உடனே ஓகே நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அந்த மூட்க்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்க. அதே மாதிரி வேறு விஷயத்தை தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, இந்த உலகத்தில் என்னென்னவோ நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்தது, 5 நாளைக்கு முன்னாடி இது நடந்தது, ஆனால் நேற்று காலையில் இது நடந்துச்சு அப்படின்ட்டு பல விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதையெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட பாடியே இன்ச் பையாக உங்களோட பாடியோடைய தொடு உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு தலையோட முடிக்கு வரும்போது நீங்கள் மசாஜ் பண்ணால் உங்கள் முடியை நல்லா க்ரிப்பாக பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, நல்லா தூக்கம் வரும். ஸோ அந்த ஃபீலை கொண்டு வாங்க. ஒரு கிளிப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் முடி வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு அந்த முடிக்கும் சதைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக தெரியும். ஓகேங்களா? அந்த உணர்வு உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது டோட்டலாக தூங்கிடுவீங்க. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் தூக்க நிலைக்கு போயிடுவீங்க. உங்களுடைய இந்த கவனச்சிதறல் இருக்கு இல்லையா, என்னால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல மேம், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே வெளியில் வந்துடுவீங்க. ஓகேங்களா? தனி ஒரு உலகத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் கான்ஷியஸாக இழந்து சப்கான்ஷியஸுக்கு போயிடுவீங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாடி அசைக்கவே முடியாது, ஆனால் நமக்கு ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும். இவங்க பேசுகிறது கேட்கும், அவங்க பேசுகிறது கேட்கும், என்னை பற்றி புறணி பேசுகிறேன் அப்படின்னு காலைல கூட கேட்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுற அந்த மூட்க்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு லவ் வேணும் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கூட இனிமேல் எப்படி வாழ போகிறீங்க. சண்டை அப்படின்னா இனி வந்துட்டு அவர் சாரி சொல்கிற மாதிரி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் உங்கள் மொபைலை பார்க்குறீங்க, அன்பிளாக் பண்ணியிருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? செம்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்.
இல்லை எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு 20,000 பணம் வேணும், ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ எனக்கு பணம் வேணும் அப்படின்னா 20,000 பணம் கிடச்சிருச்சு உங்கள் கையில் அப்படியே வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அப்படியே ஹாப்பியாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். கையில் நீங்கள் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டைமில் விஷுவலைஸ் பண்ணும்போது அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதியும். எந்த ஒரு விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சுது அப்படின்னாலே உடனே அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம எதை பதிய வைக்கிறோமோ அது பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைஞ்சு அந்த விஷயம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டை நாம் காண்டாக்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். லவ் அட்ராக்ட் பண்ணணும், ஃபேமிலியில் ப்ராப்ளம், மைண்டில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, மனசையும் மூளையும் ஒருநிலைப்படுத்த முடியல, நிறைய தூங்கும் போது கனவுகளாக வந்துட்டுருக்கு, அந்த கனவு வந்த நாளில் இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க நம்ம கிளாஸில். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே ஷோ ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா 7 நாள் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம், 7 நாள் கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த 7 நாள் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு எப்போல்லாம் டவுட் வருதோ அதுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாகவே வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுவோம். தென் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.